ஸ்கூலில் பிறந்த எனக்கு அங்கேயே பிறந்து அங்கேயே நான் படிச்சு அங்கேயே வளர்ந்தேன். அல்லேலூயா. அதனால எனக்கு இந்தியன் கல்ச்சர் பற்றி எனக்கு ஒரு பெருசா தெரியாது. ஆனாலும் நம்ம இந்து குடும்பம்னு சொல்லிக்குவோம். ஆனா எங்க வீட்டுல பக்தி இல்லை. எங்க அம்மாவுக்கு வந்து சின்ன வயசுலயே அவங்க அம்மா இறந்ததுனால அவங்களுக்கு வந்து கடவுள் மேல பக்தி இல்லை, சுத்தமா நம்பிக்கை கிடையாது, பக்தியும் இல்லை. எங்க அப்பாவுக்கும் ஆர்மியில இருந்ததுனால அவருக்கு வந்து பக்தி கிடையாது. எப்போ அவருக்கு பக்தி வந்ததுன்னா ஒரு 40, 42 இல்லை 45 வயசு வரக்குள்ள இந்தியால இருந்து ஒருத்தவங்க ஒரு முஸ்லீம்காரங்க, ஒரு முஸ்லீம் எங்க வீட்டு பக்கத்துல இருந்தவங்க என்ன செஞ்சாங்கன்னா ஒரு பெரிய ஒரு படம், ஒரு துணியில முருகர் படம் வந்து அதை அடிச்சு அது பெருசா எடுத்துட்டு அந்த 4 துணி மட்டும் கொடுத்தாங்க. எனக்கு என்ன தெரியல, அப்பாவுக்கு வந்து அந்த நேரத்துல ஒரு பெரிய ஒரு ஒரு போர்டு அடிச்சு அதை ஒரு கண்ணாடி போட்டு அது பெருசாக்கி அது ஒட்டிட்டு வாசல் பின்னால வச்சிருந்தாரு. அது அது வீட்டுக்கு வந்த பிறகுதான் எங்க அப்பா கொஞ்சம் பக்தியா இருந்தார். பக்தினா அது கூப்பிட தோக்கினார். அப்போ வந்து அந்த பெரிய படம் வீடு வாங்கினோட எப்படி வந்துல எங்க படிக்கட்டு போற வாசல்ல எங்க அப்பா அதை மாட்டி வச்சிருந்தாரு. அப்போ நான் மேல ஏறக்குள்ளலாம் அந்த படத்துக்கு கால் தொட்டு தான் மேல நான் போவேன். அல்லேலூயா. அதே நேரத்துல சின்ன வயசுல எங்க வீட்டுல வந்து விக்கிரக ஆராதனை தான் இருந்தது. விக்கிரகங்களை தான் அதிகமா இருந்தது. படம் அதிகமா இருக்கும், சிலுவை இருக்கும். எங்க தலைமாட்டுக்கு பக்கத்துல ஒரு சின்ன ஒரு பலகை இருக்கும். ஒரு 10 எனக்கு நினைவு இருக்குது, ஒரு 10-15 படம் இருக்கும். அது கும்பிட்டு அதே நேரத்தை எங்க அப்பா அம்மா சண்டை அதிகமா போடுவாங்க. அந்த நாள்ல சண்டை வரப்ப எங்க அப்பா நான் கும்பிடுவேன், இந்த சண்டைலாம் நிறுத்துவடி அப்படி நான் கும்பிட்டு இருப்பேன். ஆனாலும் 6 மாசத்துக்கு தடவை இல்ல 3 மாசத்துக்கு தடவை ஒரு ஒரு வெளியே போறதுக்காக எங்க அப்பா வந்து கத்தோலிக் சர்ச்சுக்குன்னா சர்ச்சு கிடையாது, ஒரு கப்பல் இருக்கும். அந்த கப்பல்ல வந்து ஒரு மரம் எடுத்து அந்த மரத்துல இருந்து ரத்தம் வந்ததுன்னு சொல்லி அது ஒரு சர்ச் ஆக்குனாங்க. அந்த கப்பல் பேரு ஜுசேர். அல்லேலூயா. அந்த கப்பல்ல உள்ள போயிட்டு ஒரு பெரிய படம் அங்க இருக்கும். ஏசு அப்படி இருப்பார், அப்படியே கை இப்படி வச்சுக்கிட்டு அப்படியே நம்ம பார்த்துருப்பேன். அந்த இடத்துல கண்ணு மூடின்னு நம்ம விண்ணப்பத்தை அங்க நம்ம கேள்வி செஞ்சுட்டு உடனே ஒரு எங்களுக்கு சின்ன வயசுல என்ன ஆசைன்னா அந்த அப்பா ஒரு காசு கொடுப்பாரு, அந்த இதுல போட்டுட்டு அது மெழுகு எரி வச்சு, அதுதான் எங்களுடைய ஆசை. அது வந்து எல்லாரும் பிள்ளைங்களா ஆளுக்கு ஒரு ரூபம் கொடுத்து அது செய்யக்குள்ள எங்களுக்கு சந்தோஷமா. ஆனா அந்த இடத்துல எங்களுக்கு அது போனாலே ஒரு சமாதானம், ஒரு நிம்மதி. ஏன்னா சத்தமே இல்லை, எல்லாம் சத்தம் இல்லாம அங்க இருக்கக்குள்ள அப்படியே சத்தம் இல்லாம நம்ம ப்ரேயர் செஞ்சுட்டு அப்படியே வந்துடும். அப்படியே பழக்கம் அப்படியே. ஆனா 6 மாசத்துக்கு 3 மாசத்துக்கு தானே, அது பெருசா இல்லை. எங்க அப்பாவுக்கு வந்து 45 வயசுல அந்த நான் சொன்ன அந்த படத்துக்கு பின்வரி அவருக்கு கொஞ்சம் பக்தி வந்தது. ஆனாலும் கொஞ்ச நாள் ஆவாவ 25 வயசுக்கு 1994 எனக்கோட ஆசை இந்தியாவுக்கு வந்து ஐயர் வச்சு தண்ணி வச்சு நெருப்போட நான் வந்து கல்யாணம் பண்ணிக்கணும். அது எனக்கு இந்து பத்தி ஒன்றுமே தெரியாது. ஆனா எனக்குள்ள ஒரு வேறாய்க்கும், கிறிஸ்தவங்களை பார்த்தாலும் எனக்கு பிடிக்காது. அது சும்மா அப்படி. ஆனா எனக்கு தெரிஞ்சது பந்தகோஸ்துக்கு கிறிஸ்தவங்க தெரியாது. ஆனா கத்தோலிக்க கிறிஸ்தவம் தான், அங்கதான் கிறிஸ்தவம் தான் நினைச்சிருந்தார். ஆனாலும் எனக்கு பிடிக்காது. ஆனாலும் சரி அப்படி நம்ம இந்துக்கள் முறை பிரகாரம் கல்யாணம் பண்ணுவோம், ஐயர் வச்சு கல்யாணம் பண்ணுவோம். அதே போல பொண்ணு எங்க அப்பா அம்மா வந்தாங்க, அம்மா சாராளு பார்த்தாங்க. சாராளு பார்த்துக்குள்ள அவங்களையும் முடிவு பண்ணிட்டு போட்டோ அனுப்பலாங்க. போட்டோ அனுப்பி எனக்கு ஓகே சொல்லி நம்ம வந்து கல்யாணம் பண்ணோம். கல்யாணம் பண்ணிட்டு அது பிறகு வந்து பிரான்ஸ்க்கு போயிட்டோம். கல்யாணம் அங்கே 3 புள்ள பிறந்தது. 3 புள்ள வருது. எனக்கு வேலையில இருந்தேன், நல்லா நைட் ஷூ கம்பெனியில பெரிய இடத்துல வேலை இருந்ததுக்குள்ள நல்லா சம்பளம். ஆனா வீடு கிடையாது. எங்க அப்பா அம்மா வீட்டுல தான் இருந்தோம். அந்த வீட்லயே நம்ம கொஞ்ச நாள் என்ன ஆயிடுச்சுன்னா எங்க கம்பெனி ஆனந்துக்கு போயிடுச்சு, பெல்ஜியம் போயிடுச்சு. அந்த லக்தான் ஊருக்கு போயிடுச்சதுனால எனக்கு வேலை இல்லாததுனால சரி வேற வேலை கிடைக்கும் சொல்லி பார்த்தாக்கா 2 வருஷம் வேலை செய்வேன், 2 வருஷம் வேலை இல்லாம இருக்கும். எது எடுத்தாலும் ஒரு தடப்பா ஒரு இருள் போல இருந்தது.
ஒரு 2 வருஷம் வேலை செய்யணுமே ஒரு கம்பெனியில. சரி பெர்மனன்ட் ஆக்குவாங்க சொன்ன பார்த்தா அந்த நேரத்தில் தடுத்து போயிடும். தடுத்து போனோன்னா திருப்பி வேற இடத்துக்கு 2 வருஷம் வேலை இல்லாமல் தான் தேடுவோம் அது வேலை இது வேலை. நான் கூட்டு போகிற ஆளுக்கெல்லாம் வேலை கிடைக்கும், சரி சந்தோஷம். ஆனால் எனக்கு வந்து அது தடை பண்ணுவோம். அப்புறம் திருப்பி 2 வருஷம் செய்வேன், திருப்பி அது வேலை இல்லாமல் போயிடும். அந்த நாளில் தான் யோசனை பண்ணேன், நம்மளும் ஆண்டவரை நம்ம வந்து கும்பிடுறோம், எல்லாரும் கும்பிடுறாங்க. நான் பிரான்ஸ் தேசத்தில் பிறந்து வந்தேன். வெளிநாட்டில் பேச்சு வார்த்தை தெரியாது, ஒலி தெரியாது, எல்லாம் வேலை எடுக்கிறாங்க, வேலை இல்லையாம முன்புள்ளி ஆயிடுச்சு. மனைவி வீட்டில் இருக்காங்க, அவங்களுக்கும் வேலை இல்லை. அப்போ தான் நான் கொஞ்சம் யோசனை பண்ணேன், எப்படி நம்ம இந்த வேலைனால நம்ம ஒரு பக்தியிலே நம்ம இருந்துட்டோம், வேற ஐக்கியத்தில் இருந்தோம். ஒரு நாள் வந்து சாரா அவங்க கத்தோலிக் இதுலேருந்து அவங்க சிஸ்டர் வந்து பந்தகோஸ்தர் தான் அவங்க. ஆனால் அவங்க கூப்பிடுக்குள்ள நம்ம எங்களுக்கு கத்தோலிக் இதில் இருக்கிறது எனக்கு பிடிக்காதுல்ல, நீ மட்டும் போயிட்டு வா, எனக்கு இதில் இன்ட்ரெஸ்ட் இல்லை கத்தோலிக்கு பிரேயர்ல. ஏன்னா சின்ன வயசுல அவங்க கத்தோலிக் ஸ்கூலில் அங்கே அங்கே வாழ்ந்ததுனால அங்கே படிச்சதுனால அவங்களுக்கு கொஞ்சம் பைபிள்லாம் கொஞ்சம் தெரியும் அவங்களுக்கு சொல்லிட்டு, சரி நீ போயிட்டு வா. அவங்க போயிட்டு வந்தாங்க போனோம். ஆனால் போனது கத்தோலிக்கு கூட்டம் இல்லை, அது நம்ம பந்தகோஸ்து கூட்டம் தான். ஆனாலும் அவங்களுக்கு தெரியல. சரி அங்கே வந்துட்டு அது பிறகு போய் பார்த்தாக்கா வேலை இல்லாமல் இருந்தது, கஷ்டமா இருந்தது. வீட்டில் வந்து 3 பிள்ளைங்களோட ஒரு வேலை இல்லாமந்தாக்கா எல்லாரும் கேட்பாங்க, எப்போ வேலை இல்லை, பைபிள் எடுத்துட்டியா, ஊர் சுற்றுவார். பைபிள் எடுத்தாலே மக்களுக்கு வந்து ஒரு எரிச்சல் ஒன்றாகும். ரட்சிக்கப்பட்ட பிறகு சபையை இது பண்ண பிறகு அப்போ தான் வந்து எப்படி ரட்சிக்கப்பட்டோம் நான் சொல்கிறேன். ஆனால் கஷ்டத்தோட கஷ்டம் எப்படி தான் இந்த இருள்லேருந்து வெளிச்சுக்கு வந்து எப்போ தான் எனக்கு விடலாகும். அப்படி 9 வருஷம் ஓடிச்சு. வேலை விட்டு 9 வருஷம் மேலே நான் வேலை இல்லாமல் 2 வருஷம் வேலை செய்வேன், 2 வருஷம் இல்லை. அப்புறம் இங்கே பார்த்தாலும் இது பண்ண போல எல்லாரும் கேட்பாங்க, வேலை இல்லாமல் இருக்கியா, வேலை இல்லாமல் இருக்கியா, அப்படியே பதுங்குற நிலைமையில இருந்தது. யார் பார்த்தாலும் பதுங்குறோம், ஏன்னா அது கேள்வி கேட்பாங்க எங்களுக்கு. அப்படியே மூடி கஷ்டமாக இருந்தது. ஆனாலும் அந்த நேரத்தில் வந்து சுருக்கமாக சொல்லக்குள்ள எங்கள் வீட்டு பக்கத்தில் எங்கள் சகோதரி இருந்தாங்க, அவங்களுக்கு ஒரு வீடு இருந்து. அவங்க வீட்டு பக்கத்தில் இன்னும் ஒரு கத்தோலிக் சிஸ்டர் இருந்தாங்க. அவங்களுக்கு வந்து ஒரு பிரதர், அவங்களுக்கு ரட்சிக்கப்பட்ட பிரதர், சபையில் இருக்க பிரதர், அவங்க ஃபோன் அடிச்சு அவர் கேட்டு மாரி உங்கள் வீட்டில் யாராவது பைபிள் படிக்கிறீங்களா யாராவது. அந்த சிஸ்டர் வாயிலேருந்து ஒரு பைபிள் என் பேர் சொல்லிட்டாங்க. ஏன் அவங்க நான் கேட்டேன், எதுக்கு என் பேர் சொல்றீங்க? இல்லை வாயில் வந்துச்சு. அது சரி பைபிள் இப்படி படிச்சேன். நான் ஒரு கதை சொன்னேன்னா, நான் வந்து வருஷம் வந்து நம்ம ஒரு பண்டிகை போல, இப்போ இந்த பண்டிகை வரும் இல்லையா, அந்த ஆகஸ்ட் மாதங்கிற மற்ற பண்டிகை வர மாதிரி அங்கேயே ஃப்ரான்ஸில் ஒரு பண்டிகை வரும். அது பேர் வந்து ஃபாசாமாக்தான். அந்த பண்டிகையில் வந்து ராட்னம் இருக்கும், மீன் சுட்டு விற்பாங்க, பொருளும் விற்பாங்க. அது எல்லாரும் அந்த நாளில் நவம்பர் மாதம் 1ஆம் தேதியிலேருந்து 13ஆம் தேதி வரைக்கும் ஒரு 15 நாள் எல்லாம் கலாட்டா சந்தோஷமா எல்லாரும் இதாக இருப்பாங்க. கூட்டமாக போவோம், கூட்டமாக வரும். அந்த வருஷம் நம்ம போகிறதுனால பிள்ளைங்க ராட்டினத்தை விட்டு ஒரு மிட்டாய் வாங்கி விட்டு கொண்டு வருவோம். அந்த நாளில் இப்போ திருப்பி அங்கே போக்குள்ள திடீர்னு ஒரு யாரோ எங்களுக்கு வந்து ஸ்பீச்சம் சொல்லுறதுனால எங்கள் வீட்டில் சரி ஒரு பைபிள் வாங்கணும். ஆனால் எங்கே வாங்குறது எங்களுக்கு தெரியல. ஆனால் அந்த இடத்துல போக்குள்ள ஒரு பைபிள் ஸ்டாண்டு, பைபிள் அடிக்கிறதா ஒரு சின்ன ஒரு இது போல போட்டு பைபிள் எடுத்து என்னை பார்த்தோன்னே பைபிள் எடுத்து உங்களுக்கு தான் பைபிள் படிங்க பண்ண. வானத்தில் எனக்கு வந்து ஆண்டவருடைய காரம் வீட்டில் போடுது. அந்த நேரத்தில் இருள் இருந்த கஷ்டத்தோடு இருந்த எப்படித்தான் அதை கடந்து போவேன் வாழ்க்கையில் தெரியாத நேரத்தில். அந்த நேரத்தில் ஆண்டவர் வந்து பைபிள் அனுப்பி இதுதான் ஒரு வசனம் இருக்கு. அப்படியே ஆண்டவர் காரம் போல அப்படியே எனக்கு வந்தது. பைபிள் 30 ஃப்ராங்க். அது படிக்கிறா அப்படியே புரியல. யாரும் சொல்லி கொடுத்த ஆள் இல்லை. புது ஏற்பாடு படிக்காம பழைய ஏற்பாட்டில் தொடங்கிட்டேன். அது குத்தல் சண்டை பிரச்சனை, ஆண்டவர் இப்படி இருக்காரான்னு சொல்லிட்டு எனக்குள்ள கேள்வி. ஆனா உள்ளுக்குள்ள என்ன ஆயிப்புதுன்னா, உள்ள எதுவும் பேசுது. எனக்கு ஒரு பக்கத்துல ஆறுதலா இருந்தது, ஒரு பக்கத்துல புரியாது இருந்தது. ஆனா விடவே இல்லை. அந்த நேரத்துல அந்த கஷ்டத்தோட நான் படிச்சுட்டே இருக்கேன். அப்ப சாரா கேட்பாங்க, ஏன் இப்ப பார்த்தாலும் அந்த புக்கு படிச்சுருக்கீங்க? எனக்கு நானும் படிச்சிருக்கேன், எனக்கு கொஞ்சம் தெரியாத இது போல இருக்காது. ஆனா உனி புரியலனாலும் எனக்குள்ள என்னமோ பேசுது. சொப்பனெல்லாம் வித்தியாசமா இருந்தது. யாரும் என் கூட பேசுறே இருந்தது.
அதே நேரத்தில் சில சொப்பனங்கள் அந்த நேரத்தில் வந்தது. சரி, அது பிறகு என்ன ஆயிடுச்சுன்னா, அந்த சொன்ன நம்ம சகோதரி வந்து என் பேர் சொல்லிட்டாங்க ஃபோன்ல. உடனே அவங்க அந்த 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 பைபிள் பர்சனுக்கா புரியல. அதே நேரத்தில் அந்த சகோதரி என் பேர் சொல்லிட்டாங்க. அந்த பிரதர் அவங்க அண்ணன் தம்பியா மச்சன தெரியல, ஏதோ சபையில சேர்ந்த. சரி, எங்க தங்கச்சி வீட்டுல எல்லாம் கூடி அங்க வர வச்சாங்க. அவர் என்ன செஞ்சாங்கன்னா, அவர் ஒரு பாஸ்டர், மூப்பர், சபையில் இருக்கவங்க எல்லாம் ஊழியக்காரரும் ஒரு 4 பேர் வந்தாங்க, 4-5 பேர் வந்தாங்க. வந்து ஒரு தமுறினோட வந்தாங்க. சரி, வந்து நம்மள ஒரு கூட்டம் நடத்த எங்களுக்கு புரியல. அந்த நேரத்துல அவங்களோட அன்பு தான் எங்களுக்கு தேவைப்பட்டதுனால அன்பா பேசினாங்க, கை வச்சு ஜோம் பண்ணாங்க. எங்களுக்கு ஆசையா இருக்குது, கை வச்சு ஜோம் பண்ணி எங்களுக்கு அந்த நேரத்துல எல்லாரும் அன்பா ஒரு வார்த்தை கொடுத்து ஜோம் பண்ணிட்டு போனாங்க. அது ஆரம்ப புதுசுல எங்களுக்கு ஜபம் தான் எங்களுக்கு ஆசை இருக்கும், பெருசா இது பண்றது. ஆனா அந்த ஜபம் செஞ்சதுனால எங்களுக்கு வெறும் ஆறுதல். அது வாரம் 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 அங்க வீட்டுக்கு வந்து ஜோம் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா அப்ப ஜோம் பண்ண கூட ஞானஸ்தானம் எடுக்கிறது எங்களுக்கு இஷ்டம் இல்லை. நம்ம இந்துக்கள் குடும்பத்தினால சரி இப்படி தப்பி போன எங்களுக்கு தெரியல. ஆனா ஆண்டோர அந்த கிருபையால நம்ம ஞானஸ்தானம் எடுத்தோம். உடனே எங்களை வந்து அப்புறம் சேர் போடுவோம், எதுவுமே போடுவோம், எதுவுமே கேட்க மாட்டோம். ஆனா ஆண்டோரே எங்களை வர வச்சு கனடாலன்னு ஒரு தீர்க்கதரிசி வர வச்சு, அப்போ அந்த 7 பேர் அதுல வந்து 4 லீடர் எங்களை ஆக்குனாங்க. கை வச்சு ஒண்ணுமே கேட்கல, ஒண்ணுமே தெரியல. ஆனா அந்த நேரத்துல ஆண்டவர் கிருபையால அபிஷேகம் பண்ணி சபை நடத்தும். அந்த நேரத்துல ஜப நடத்தும், அவ்வளவுதான், வேற ஒன்றும் இது கிடையாது. அப்போ விளையாடுறப்பல நம்ம வாகனம் ஊழியம் செய்வோம். அதிகமா டேப்பு வீட்டுல வந்து பார்ட் டேப் பண்ணுவோம். மீதிலாம் வந்து இடம் எடுத்து கொடுக்குறது, இதுமாரி சின்ன சின்ன வேலைக்கு சபையில செஞ்சிருந்தோம். அப்படியே வந்து வளர ஆண்டவர் வந்து ஒரு நாள் வந்து எங்களை ஊழியக்காரா அபிஷேகம் பண்ணி எங்களை வழி நடத்திருக்க. அல்லேலூயா. அது என்ன சொல்லுவாருன்னா, நம்ம இருள் இருந்தோம். எங்க வீட்டுல வந்து எங்க அம்மா வீட்டுல இது இல்லை, பக்தி இல்லை. ஆனா அவங்க காலத்துல கூட ஒரு காலத்துல எல்லாரும் அவங்க வீட்டுல சாமி ரூம் இருக்குது, அவங்களே எல்லாம் செஞ்சுட்டாங்க. ஒரு சாமி ரூம் வச்சாங்க. சாமி ரூம்ல எல்லாம் எல்லாமே விற்கிறாங்க. லூர்து மாதாலேருந்து எந்த மாதாலேருந்து இந்து கோயில் இருந்து முஸ்லீம் இது கூட எல்லாமே ஒண்ணு பத்தாது. எப்போதுமே ஒரு விக்கிரம் இருந்தாக்கா ஒண்ணு பத்தாது. 20, 100, 25 அப்படி போயிட்டே இருக்கும். அது வச்சு 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 அது உள்ளே இருக்குது, இடமே கிடையாது உள்ள போறதுக்கு. ஆனாலும் சாரா இந்தியாவிலேருந்து நம்ம பிரான்ஸ்க்கு போகலான்னு பண்ணக்குள்ள அவங்களுக்கு வீட்டுல வந்து சரியான பக்தி. அவங்க இல்லைன்னா தண்ணி எடுப்பாங்க, நெருப்பு எடுப்பாங்க, மந்திரம் சொல்லுவாங்க. அப்ப அதை எடுத்து என்ன செய்வாங்கன்னா, அந்த சாமி ரூபாங்க தான் அவங்க எங்கம்மா இருக்கிற நேரத்துல அவங்க எல்லாரும் வீட்லயும் இருக்கும்போது அவங்களும் போட்டுட்டாங்க, எல்லாம் விற்கிறாங்க. ஆனா கல்யாணம் பண்ணிட்டு பிறகு அங்க போகக்குள்ள சாரா வெள்ளிக்கிழமை உபாசத்துல இருந்து அவங்க எல்லாம் தொடச்சி போட்டு நெருப்பு தண்ணி அவங்க என்ன செய்வாங்க, ஊசி எடுத்து அந்த அந்த மாலை ஒரு மாலை செய்வாங்க, ஒரு பட்டாணி மாலை, அது போட்டு அது பெருசாகி ரத்தம்லாம் குத்தம். அது மீறி அது செஞ்சு அது போட்டு அந்த மந்திரம்லாம் சொல்லி அந்த மணிலாம் அடிச்சு அதுக்கு குப்புரை உண்டு. நம்ம அப்படி இருந்து அந்த பக்தியில அப்படி வளர்ந்தோம். அப்படி தொடர்ந்து 2 வருஷம் நம்ம வெள்ளிக்கிழமை கறி சாப்பிட மாட்டோம், வெறும் காய்கறி தான். அப்படியே அந்த 2 வருஷம் முடியக்குள்ளதான் எங்களுக்கு அந்த நேரத்துல ரட்சிப்பு உண்டாச்சு. ஆண்டவர் வந்து எங்களை ரட்சித்தாரு, முற்றிலும் எங்களை மாத்தினார், இருள்ல இருந்து வெளிச்சத்துக்கு வந்துட்டோம். 2001 திருப்பி வரக்குள்ள 2005 வரக்குள்ள இங்க எப்போதும் என்னுடைய ஆசை, என்னுடைய விருப்பம்லாம், சில பேர் குடியில் இருப்பாங்க, சில பேர் திருட்டில் இருப்பாங்க, சில பொயில் இருப்பாங்க. என்னுடைய இதுல என்ன பிரச்சனைனா, நான் வந்து சோசியத்துல வந்து மயங்கிட்டேன். அந்த சோசியம் நான் எங்க வீட்டுல ஊர்பட்ட இது இருக்கும், சீட்டு இருக்கும், அதை வாங்கி வச்சுப்பேன். இது இருக்கும், நான் நம்பர் போட்டு நியூமராலஜி அது 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 இருக்கும். அப்புறம் சின்ன சின்ன பவுந்துன்னு சொல்லிட்டு ஃபஞ்சில் எஸ் ஒரு நோ அப்படின்னு சொல்லிட்டு அது பதில் கொடுக்கும். ஒரு டப்பா ஃபுல்லா நிறைய அந்த தேவையில்லாத பொருள்லாம் வச்சிருந்தேன். அதே நேரத்தில் எகிப்துலேருந்து ஒரு பெரிய கட்டடம் அப்படியே சுறுசுறுங்க, அது 9,000 ரூபாய் போட்டு வாங்க. அந்த நாளில் 9,000 ரூபாய் பெரிய காசு. சரி, காசு போட்டு கட்டில் கீழே வச்சாக்கா கொஞ்சம் அதிர்ஷ்டம் வரும், கொஞ்சம் நல்லது வரும், வீட்டுக்கு வேலை வரும், ஒரு மாற்றம் வரும்னு நினச்சி ஒரு கட்டில் கீழே 9,000 ரூபாய் போட்டு. அப்புறம் எகிப்துலேருந்து ஒரு பெரிய தலை, எகிப்தியன் 2 கண்ணு இருக்கும், பெரிய மாலை அப்படியே உள்ள ஆர்க்கம் தெரியாம உள்ள பதுங்கி
ஏன்னா அதை நம்மளை காப்பாற்றும், நம்மளுக்கு ஒரு இது பண்ணுறோம், நம்மளுக்கு ஒரு பலன் கொடுக்கும் நம்ம நினைச்சிருந்தோம். அதே நேரத்துல சில சில மந்திரங்கள், கருப்பு மந்திரம் இல்லை, சூன்யம் கிடையாது, அப்படியே சொல்லிடுறாங்க. வெள்ளை மந்திரம்னு சொல்லுவாங்க. ஒரு மெழுகு குட்டி ஏறி அது என்ன சொன்னா 11 மணிலேருந்து 12 வரைக்கும் உப்பு போட்டு ஒரு மெழுகு வச்சு அது 1 மணி நேரம் ஏறி வைக்கணும். அது முடிஞ்சோடனே அந்த உப்பு என்ன சொன்னா ஒரு சின்ன சின்ன பாக்கெட் போட்டு அது போட்டால் பாக்கெட் வச்சாக்கா நம்ம லைசன்ஸ் பாஸ் பண்ணக்குள்ள வைக்கணும், படிக்கிற நேரத்தில் எக்ஸாம் பாஸ் பண்ண வைக்கணும், நம்மளுக்கு வந்து ஒரு அதிர்ஷ்டம் கிடைக்கும், ஒரு நல்ல பலன் கிடைக்கும் சொல்லி அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில இருந்து எனக்கு. அதே நேரத்தில் எங்கள் தங்கச்சிக்கு நான் சொன்னேன், சீட்டு கொடுக்கல நான் சொன்னேன், நீ டாக்டர் பக்கத்தில் அவங்க நிறைய டாக்டர் இருப்பாங்க, அந்த இடத்துல நீ வேலை செய்வான்னு சொல்லிட்டு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி நான் எடுத்து சொன்னேன். அதே போல் எங்கள் தங்கச்சி வந்து டாக்டர் பக்கத்தில் சர்வீஸில் வேலை செஞ்சாங்க. சரி, இதெல்லாம் சொன்னதே நான் நிறைவேறிச்சு. அது ஒரு பக்கத்துல ஒரு தீர்க்க தரிசனம் போல, ஆனா அது வேற ஆவியில சொன்னது. அல்லேலூயா. வேற சீட்டுல வேற இதுலயும். ஆனா ஆண்டு ரட்சிக்கப்பட்ட பிறகு உடனே அதை ரட்சிட்டு முதலியே எல்லாமே தீ போட்டு ஒற்றி போட்டு வெளியில போட்டு நானுக்குள்ள நான் அந்த சாட்சி சொன்னேன், எல்லா இடத்துக்கும் போட்டேன். அதே நேரத்துல எனக்கு இயேசுதாஸ் பாட்டல் தான் எனக்கு உயிர். ஒரு இயேசுதாஸ் தீஸ்கெல்லாம் வெளியே வந்து ஒரு 100 கணக்கில் சரி, அது ஒரு அப்பெல்லாம் தீஸ்க்கு வந்து விலை அதிகம் கிடைக்காது, ஆனா ஒன்னொன்னா வாங்கி சேர்த்து வச்சாங்க. உள்ள பெருசா எல்லா பாடல்களுக்கும் இயேசுதாஸ் அந்த பாடல்லாம் எனக்கு ரொம்ப சோக பாட்டெலாம் ரொம்ப பிடிக்கும். அது மட்டும் இல்லை, சோக பாட்டு மட்டும் இல்லை, அந்த இந்துக்கள் பாடுற பாட்டு, அந்த விக்கிரங்கள் பாடுற பாட்டு எனக்கு ரொம்ப தொடும். அந்த பாட்டெல்லாம் எனக்கு ரொம்ப அருமையாக கேட்டு அதுக்கெல்லாம் நான் நிறைய கேட்டுருவேன். அதெல்லாம் வச்சு ஒரே நாளைக்கு ஊழியக்காரர் சொன்னாரு, இந்த பாடலாம் வச்சு போனாரு. ரட்சிக்கப்பட்ட பிறகு ஆண்டவர் வார்த்தை ஆண்டவர் பாடல் அப்படி எடுத்து அப்படி குப்பையில் போட்டேன். அப்போ எங்கள் மச்சான் சொன்னாரு, நீங்க தான் கேட்கல, நீங்க மற்றவங்களாம் தான் கொடுக்கலாங்க. அப்போ அந்த நேரத்தில் வந்து நம்ம சொன்னோம், எங்களுக்கே நல்லது கிடையாது, அவங்களுக்கா கொடுக்க போறோம் சொல்லிட்டு அப்படி தூக்கி போட்டோம். அப்போ கொஞ்சம் ஆரம்பத்தில் ஆண்டவர் சொன்ன நம்மளுக்கு கொஞ்சம் வேகம் இருக்கும். அவன் ரட்சிக்கப்பட்டோம் நம்மளுக்கு எப்படி பேசுறதுன்னு தெரியாது. மற்றவங்க பக்கத்துல கொஞ்சம் வேகமா அது ஞானஸ்தானம் எடுத்த பிறகு எங்க அம்மாவுக்கு போய் சொல்லி, அப்பாவுக்கு ஏதாவது உங்களுக்கு ஏதாவதுன்னா நான் வந்து இந்த காரியெல்லாம் எதுவும் செய்ய மாட்டேன், நான் ஆண்டவர் பிள்ளை ஆகிட்டேன். அப்போ அவங்களுக்கு வந்து ரொம்ப வேதனையா இருந்தது. அவங்களுக்கு புரியல. 10 வருஷமா எங்க அப்பா அம்மா வந்து எங்களை ஏத்துக்கல. எப்படின்னா வேதத்துக்கு போயிட்டாங்க, வேற இதுல போயிட்டாங்க. ஒரே வீட்டுல தான் இருந்தோம், ஆனா அவங்களுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டம். இதெல்லாம் வந்து காரியத்துல செய்ய மாட்டாங்க, புட்டு கொடுக்க மாட்டாங்க, நம்ம அங்கே இதில் கலந்து மாட்டோம், அங்கே ஆராதனையில் கலந்து மாட்டோம்னா அவங்களுக்கு கொஞ்சம் வருத்தமாக இருந்தது, கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. ஆனால் எப்போ நம்ம ரசிக்கப்பட்டோமோ எங்கள் பக்கத்தில் சுற்றி இருக்க எங்கள் சொந்தக்காரர்கள் எல்லாம் கொஞ்சம் வெளியே போயிட்டாங்க. அது இது பேசுகிறேன், கூட இருந்த ஃப்ரெண்டுங்கெல்லாம் எல்லாம் வெளியே போயிட்டாங்க. நீங்கள் வந்து வேதத்துக்கு போயிட்டீங்க. ஞாயிறில் வந்து எங்கள் ஊரில் வந்து இலங்கைக்காரங்க என்ன செய்வாங்கனாக்கா, ஞாயிறில் தான் அது கொண்டாட்டம் வைப்பாங்க. நம்மள சனிகள் வைப்பாங்க, ஞாயிறும் இல்லை எங்களால் போக முடியாது. அதே நேரத்தில் யாராவது ஞாயிறில் தான் வீட்டுக்கு வருவாங்க, ஏன்னா லீவ் நாள் எல்லாருக்கும். ஆனால் அந்த நேரத்தில் நம்ம சபைக்கு போயிடுவோம். சபைக்கு போனோம்னா இப்போ 10 காலை சபை, சாயந்தரம் சபை அப்படி சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாம் வெளியே போயிட்டாங்க. நம்ம வேதத்துக்கு போயிட்டனால யாரும் எங்களை வந்து பெருசாக தள்ளல, ஆனால் எங்க கூட அதிகமாக வச்சுக்கிறது கிடையாது. அப்போ ஆண்டவரே செஞ்சிருக்கிறாரு. அப்படியே நம்ம வந்து இந்த நாள்ல இந்த சாட்சி கொடுத்ததுக்கு ஆண்டவர் கிருபை கொடுத்ததுக்காக ஆண்டவர் நான் நன்றி சொல்றேன். அதே நேரத்துல எங்க மாமியார் வீட்டுல இந்துக்கள் குடும்பம் விக்கிரங்களை போட்டே தான் அந்த ஊர்பட்ட இதுதான் இருப்பாங்க. ஆனா அந்த இடத்துல வந்து ஆண்டவர் வார்த்தை, ஆண்டவர் துதி செஞ்சதுக்காக பெரிய பெரிய ஒரு காரியம் ஆண்டவர் வந்து இந்த தேசத்துக்கு வந்து அந்த இடத்துல ஜெபிக்க வச்சதுக்கு அவனுக்கு நான் கோடி ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அவங்களுக்கு புரியாது, எது சொன்னாலும் அவங்களுக்கு புரியாது. என்னமோ வந்து வேதத்து எங்கேயோ போயிட்டாங்க, அப்படி இப்படி என்னமோ செய்யறாங்க சொல்லிட்டு இப்ப பார்த்தாலும் அவங்களுக்கு வந்து புரியாத இருப்பாங்க. ஆனா நம்ம அந்த நேரத்துல எப்படி அவங்களுக்கு சொல்லுது, எப்படி செத்துறா ஆண்டவர் வாசல் தந்து அந்த இடத்துல ஜெபிக்க வச்சாரு, கை வச்சு ஜோம் பண்ண வச்சாரு. அந்த இடத்துல அங்க தண்ணி எடுத்து ஜோம் பண்ணி அங்க தெளிச்சு வச்சாரு. அதெல்லாம் பார்த்தாங்க, அவங்க சந்தோஷப்பட்டாங்களா இல்லை எனக்கு தெரியாது. ஆனா அந்த இடத்துல ஒரு பெரிய காரியம் அங்க செஞ்சிருக்கிறேன். அதுதான் ஆண்டவருக்கே மகிமை உண்டாகட்டும். அந்த இடத்துல நான் எதிர்பார்க்கவே இல்லை, என்னால அங்க கொஞ்சம் எங்களால ஜெபிக்க முடியும், எங்களால தூங்க முடியும். ஆனா அந்த வீட்டுல போய் அல்லேலூயா லானா சாரா ரூம்ல போட்டு நம்ம துதிச்சுட்டு இருப்போம். எவ்வளவு பெரிய ஆண்டவரா இருக்கிறப்ப அவங்க இந்துக்கள் வீட்டிலே போய் ஆராய்ச்சிருக்கோம், அந்த இடத்துல போய் ஆராய்ச்சிருக்கோம்.
ஆண்டவர் நாம மகிமைப்படுத்திருக்கிறது. எவ்வளவு விக்கிரகம் இருந்தாலும் பிரச்சனை இல்லை, ஆண்டவர் தான் பெரியவரா இருப்பார். அந்த வீட்டுக்குள்ள அந்த கோட்டுக்குள்ள ஆண்டவர் துதி பேசாரு, அந்த நாம மகிமைப்படுத்தி எல்லா மகிமை ஆண்டவர்களா இருக்கு. அல்லேலூயா.